உயிருக்குயிரா நேசிச்சேன், நான் நண்பனா வச்சிருந்தேன். அவன் தாங்க தூக்கினான் கால. நண்பர்களால் ஏமாற்றப்பட்டவங்க இருக்காங்க தெரியுமா? கடந்த வாரம் ஒரு விசுவாசியை சந்திச்சேன். அதிகாலையில் வந்து எங்கிட்ட ஜெபிக்க வந்த இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அவர் ரொம்ப மனம் உடைஞ்சு சொல்றாரு, பாஸ்டர் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல நான் வந்து நஷ்டமாயிட்டேன். 1 கோடிக்கு மேல நஷ்டமாயிட்டேன். எல்லாம் போச்சு பாஸ்டர், இழந்துட்டேன். இத்தனை நஷ்டத்துக்கு காரணம் என்னன்னா, என் சொந்த நண்பன் தான் ஏமாத்திட்டான். என்ன ஆசை காட்டி இதுல முதலீடு பண்ணு, அதுல முதலீடு பண்ணுன்னு சொல்லி எனக்கு வழிகாட்டி, என்ன ஆசை மூட்டி, நல்ல வேலையில் இருந்தேன், சம்பாரிச்சிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் இழந்து இப்ப நடுத்தருவில் நிக்கிறேன். ஒண்ணும் கிடையாது, எல்லாம் போச்சு. ஐ லாஸ்ட் எவ்ரிதிங். என்ன ஏமாத்தினவன் சத்ருவா இருந்தா பரவாயில்ல, ஏமாத்தினது யாரு? ஆசையா பேசின பாருங்க, விரும்பி போய் ஓடி ஓடி டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்க, பல மணி நேரம் போன்லயும் நேர்லயும் பார்க்கும் போதெல்லாம் சிரிச்சு பேசின பாருங்க, அவன் தாங்க குத்துனா முதுகுல. ஏமாற்றங்களால் எவ்வளவு பெரிய துக்கம் தெரியுமாங்க? இதை வெளியே கூட சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு வந்து சொல்ல முடியல வெளியே போய். என்ன எல்லாரும் இவங்களோட தான் பார்த்திருக்காங்க, இவங்களோட தான் நான் ஜோடியா வருவேன், இவங்களோட தான் நான் வந்து ரொம்ப பிரியமா இருப்பேன், ரொம்ப நண்பர்களா இருப்போம், எல்லாருமே எங்களை வந்து ஒன்னாதான் அடையாளம் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. இப்ப நான் போய் சொன்ன நான் நம்புவாங்களா? சொல்ல முடியல. உள்ளே வச்சுட்டு புகஞ்சிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. சொந்த நண்பர்களா? சில பேர் என்கிட்ட சொல்றதை கேட்டிருக்கேன். ஆசையா வார்த்தை பேசி என் வீட்டுக்கு வந்து நிறைய காரியங்களை இன்வால்வ் பண்ணி எல்லாத்துலயும் தலையிட்டு இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் ஆலோசனை கொடுத்தாங்க. பாஸ்டர் இவங்க நம்பி நான் நிறைய முடிவுகளை எடுத்து எல்லாம் செய்து முன்னால கால் எடுத்து வைத்தேன். பிரச்சனை வந்துச்சு, ஆள் எங்க போனாருன்னே தெரியல, கூப்பிட்டா கூட இப்ப போன் எடுக்கிறது இல்ல. எல்லாத்துக்கும் காரணகர்த்தா அவன் தான். இவன் நண்பன் சொல்லி நம்பினேன் பாஸ்டர், என் பிள்ளைகளை நம்பி கொடுத்தேன். கடைசியில் அத்தனை ஏமாற்று வேலைன்னு கண்டுபிடிச்சு. நண்பர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் ஏராளம் ஏராளம். வேஷதாரிகளாக நண்பர்கள் சுற்றி திரிவது ஏராளம். நண்பர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் இங்க வந்திருக்கிறீங்களா? அந்த துக்கம் பயங்கரமான ஒரு துக்கம்.